அங்கிருந்த ஜனங்களுக்கு தெரியல, ஏசப்பா எனக்காக தான் மரிக்கிறாரு, எனக்காக தான் என்னோட பாவங்களை ஏற்றுக்கிறாரு. அங்க இருக்க இல்லாத வழி, அடிக்கப்படும் போது இல்லாத வழி, சிலுவையில் அறியும் போது இல்லாத வழி, ஈட்டியால் குத்தும் போது இல்லாத வழி, இப்படிதான் அவரை விட்டு போகும்போது என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற திகைப்பு நம்ம மத்தியில இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற திகைப்பு மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கணும். மத்தேயுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இந்த வார்த்தையில இதே போல பைபிள்ல ரெண்டு இடத்துல காணப்படுது. இன்னொரு என்னன்னா மார்க்கு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33, 34 அந்த வசனங்கள்ல இதே போல அந்த வசனங்கள்ல காணப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு வாழ்க்கையில ஏசப்பா சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்ற வார்த்தை ஏசப்பா எப்ப சொன்னாருன்னா 3 வார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது வார்த்தையை அந்த வார்த்தையை சொன்னாரு. நம்ம எப்போ நம்ம சில நேரத்துல ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்துட்டாலே, நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று விட்டு நம்ம போயிட்டாலே, ஏன் ஒருவேளை நம்மளோட உறவினர் இறந்துட்டாங்களோ இல்ல நம்ம நெருங்கினவங்க யாரும் இறந்துட்டாங்களோ நம்ம சொல்லுவோம், ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு மார்பிள் அடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா இவர் ஏசப்பா எப்ப சொன்னாருன்னா, அவங்க உலகப்பிரமான காரியங்களும் நம்ம விட்டு போனாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு கோட் சொல்றேன். அவரை காரி துப்பும் போது இல்லாத வலி, அடிக்கப்படும் போது இல்லாத வலி, சிலுவையில் அறையும் போது இல்லாத வலி, ஈட்டியால் குத்தும் போது இல்லாத வலி, பிதா அவரை விட்டு பிரியும் போது இருந்த வலி அது. இப்போ நம்ம ஏசப்பா அவர் எப்போ காரி துப்பும் போது அவருக்கு அந்த வலி வரல. ஆனா அடிக்கப்படும் போது எத்தனை அடி, 5000ங்களுக்கு மேற்பட்ட அடி அவர் பெற்றிருக்காரு. 5 காயங்கள் அவர் மெயினா வாங்கியிருக்காரு. ஆனா இந்த நேரத்துல இல்லாத வலி, சிலுவையில் அறையப்படும் போது இல்லாத வலி, ஈட்டியால் குத்தும் போது அவருக்கு இல்லாத வலி, ஆனா பிதா அவரை விட்டு போகும்போது அவருக்கு எத்தனை வலி இருந்திருக்கும். அந்த வழியில இருக்கும் போதுதான் ஏலி ஏலி லாமா சபத்கானி என்ற அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஏசப்பா என்னை விட்டு போயிட்டீங்களே, நம்ம உலகப்பிரமான காரியங்களை நம்ம திகைப்பா இருக்கக்கூடாது. ஏசப்பா நம்ம விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த நேரத்தை நீங்க ஏதோ ஆண்டவர் எப்ப அந்த வார்த்தையை சொன்னாருன்னா, எல்லாருடைய பாவங்களை அவரை சுமந்ததுனாலதான் ஏசப்பா அவரை விட்டு போயிட்டாரு. நம்ம எல்லா பாவமும் அவர் வாங்கி சுமந்தாரு, நமக்காக சிலுவையில சுமந்திருக்காரு. அப்படி சுமரும் போதுதான் இதே போல பைபிள் இன்னொரு காரியம் இருக்கு, ஒரு கதை, ஒரு உவமை இருக்கு. 10 கன்னிகைகள் பத்தி ஒரு உவமை பைபிள் இருக்கு இல்லையா. அவங்க 10 கன்னிகைகள் அவங்க விளக்குக்காக மணவாளன் வரணும்ன்ற ஆயத்துக்காக அந்த ரோமன் அந்த காலங்கள்ல அது நடைபெற்றிருக்கும். அவங்க நடைபெறும் போது அந்த 10 கன்னிகள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ மணவாளன் வருவாரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எண்ணெயை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வரதுக்கு லேட் ஆகுதுனால அவங்க கொஞ்ச நேரம் சாய்ஞ்சிட்டாங்க. அவங்க மணவாளன் வர வரைக்கும் நம்ம சாய்ஞ்சிக்கலாம், சத்தம் கேட்கும், மணவாளன் வரும்போது ஒரு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்கும் நம்ம எழுஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. தூங்கி அசதியா இருக்கும் போது மணவாளன் வரான்னு அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க எல்லார்ட்டையும் அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது 5 பேர்ட்ட அந்த எண்ணெய் இருந்துச்சு, 5 பேர்ட்ட நான் எல்லாம் இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் உங்களுக்கு அதை தெரியும் விசுவாசிக்கிறேன். இந்த 5 பேர்ட்ட எண்ணெய் இருக்கும் போது அவங்க இது நம்மளுடைய வாழ்க்கை ஒப்பிட்டோம்னா அது எண்ணெயாகிய பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம அந்த 5 கன்னிகைகள் போல மணவாளனை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய விருந்துக்கு போவோம், அவருடைய வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட சந்தோஷமா இருப்போம். அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. எப்படி அவங்க 5 பேர் ஆனா அந்த 10 பேரும் அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்க. நம்ம 5 பேர் மட்டும் அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பரிசுத்தாவி பெற்றவங்க மட்டும் அழைக்கப்பட்டவங்க சொல்ல முடியாது. 10 பேருமே அழைக்கப்பட்ட பிள்ளைகளா தான் இருந்தாங்க. அதே போலதான் நம்ம எல்லா பிள்ளைகளும் அழைக்கப்பட்டுதான் இருக்கோம். எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டீங்களோ அவங்க மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போக முடியும். அந்த எண்ணெய் இல்லாத பிள்ளைகள், புத்தி இல்லாத பிள்ளைகள் அவங்க புத்தி உள்ள பிள்ளைகள் அவங்க என்ன எதுக்காக வச்சிருந்தாங்கன்னா, இனி ஒரு மகிமைக்கு இனி ஒரு மகிழ்ச்சியை மனதுல வச்சிருந்தாங்க. அவங்க ஜாக்கிரதையோடு இருந்தாங்க, பொறுப்போடு இருந்தாங்க, ஞானத்தோடு இருந்தாங்க. மணவாளன் மீது பயமும் ஒரு நல்ல ஒரு மரியாதையை வச்சிருந்தனாலதான் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணெய் கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க. ஆனா அந்த புத்தி இல்லாத பிள்ளைகள் அசால்ட்டாவும் ஒரு சில காரியங்கள் நம்ம தானே பாத்துக்கலாம், அவர் சீக்கிரம் ஒரு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டில் இருந்ததுனாலதான் அந்த எண்ணெயை அவங்க கொண்டு வரல. அதே போலதான் நம்ம அசால்ட்டா இருக்கோம். ஏசப்பா எப்ப வேணா வருவாரு, ஆனா சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஆனா ஏசப்பா எப்ப வருவாருன்னு தெரியல. அந்த அசால்ட்டோட நம்ம அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாம இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருந்தோம்னா ஆண்டோட போக முடியாது. அந்த வார்த்தை அந்த மணவாளன் சொன்னது போல உங்களை அறியேன் என்று அந்த வார்த்தையை சொன்னார். அதே போலதான் நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலைன்னா உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லி உங்களை கைவிட்டு போயிடுவாரு, நீங்களும் திகைச்சு போய் நிப்பீங்க. பைபிள்ல சொன்னது போல இந்த 7 வார்த்தையும் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. ஆனா இந்த 4ஆம் வார்த்தை மட்டும்தான் அது அரபிக் மொழியில அப்படியே கொடுக்கப்பட்டு அடுத்ததாக தமிழ்ல பெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த 4ஆம் வார்த்தை
அரபிக் மொழியில கொடுத்துட்டு தமிழ்ல பெயர்க்கப்பட்டது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம எல்லாவற்றிலும் பெற்றுக்கொண்டு நம்ம இருந்தோம்னா அந்த பரிசுத்தாவியாக அவர் வரும்போது நம்ம சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துவார் என்ற வார்த்தையை போல நம்ம எல்லாவற்றிலும் அவருடைய சத்தியத்துக்குள் நம்ம வழிநடத்தப்படும் போது பரலோக ராஜ்யத்துல அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரு. சந்தோஷத்தோடு நாம அவர் கூட இருப்போம். அதே போல ஏசாயா 59 2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ வந்துட்டு ஆண்டவரும் அப்படித்தான். ஆண்டவர்கிட்ட பாவம் இருந்ததுனாலதான் ஏசப்பா அவர் விட்டு போயிட்டாரு. நம்மளுடைய பாவங்களை அவர் செய்த பாவம் அல்ல, நம்மளுடைய பாவம் அவர் சுமந்துகிட்டதுனாலதான் ஏசப்பா அவர்கிட்ட போயிட்டாரு. அதே போலதான் நமக்கும் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம செய்த பாவங்கள் தான் ஏசப்பா நம்மகிட்ட இருந்து மறைக்கும். நீங்க என்னென்ன பாவம் செய்திருக்கீங்க உங்களுக்கு மாத்திரம் தெரியும், ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். உங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஆண்டவரும் அங்க பரிசுத்த ஆவியானவருக்கும் தான் நீங்க என்னென்ன பாவம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும். இதை வந்துட்டு நம்ம அறிஞ்சிட்டு அந்த பாவங்களை விட்டு நம்ம விலகணும்னா தேவன் வந்துட்டு அந்த எல்லா காரியங்களிலும் அவர் அந்த வலியோட அந்த வார்த்தைகளோட அந்த வேதனையோட அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்மளுக்கு எத்தனை ஒரு வலி ஏற்பட்டிருக்கும். நம்ம அந்த பார்க்கும்போது நம்மளுக்கு அநேக காரியங்கள் அந்த ஒரு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம எத்தனை பேருக்கு அழுகையோட பார்த்திருப்போம், எத்தனை பேர் மனவேதனையோட பார்த்திருப்போம். அந்த நேரத்துல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம், அந்த இடத்துல நம்ம அந்த காரியம் அந்த ஏசப்பா அடிக்கப்படும் போது நம்ம இருந்தோம்னா எத்தனை ஒரு வழியை நம்மளும் அவரு நமக்காக அங்கிருந்த ஜனங்களுக்கு தெரியல. ஏசப்பா எனக்காக தான் மரிக்கிறாரு, எனக்காக தான் என்னோட பாவங்களை ஏற்றுக்கிறாரு, அங்க இருக்க பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனா இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க நம்மளுக்கு அந்த காரியங்கள் தெரியும் போது நம்மளோட வாழ்க்கையில நிறைய ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்பொழுது வந்துட்டு அந்த ஏசப்பா வந்துட்டு சுற்றி இருக்க ஜனங்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை சொன்னாரு. சுற்றி இருக்க ஜனங்களோடு இருக்கும் போதுதான் அந்த வார்த்தையை சொன்னார். ஏலி ஏலி லாமா சபத்கானி என்ற வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாரு. அடுத்த வசனம் ரோமர் 5:1-2 இவ்விதமாக விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். விசுவாசனால எல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விசுவாசனால மாத்திரம்தான் ஆண்டோடைய நாமத்தை மகிமைக்கென்று நாம இப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். படிக்கேற்ற அந்த வார்த்தையில பைபிள்ல இருக்கு இல்லையா, தேவனை தெரிந்து கொண்டவர்கள் அவர்களே கேள்விப்படாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வார்கள், எப்படி அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்ற வசனத்தின்படியாக நம்ம எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட படிக்கேட்டன்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் வரும் காலங்களை நம்ம மட்டும் வாழ்த்தக்கூடாது, நம்ம மட்டும் திகைப்பா இருக்கக்கூடாது, ஆண்டவனை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திகைப்பா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அதே மாதிரி இந்த உலகத்துல இப்போ இருந்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த காலங்கள்ல காலையில என்னோட சார் எல்லாம் கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, குட் ஃப்ரைடே எனக்கு என்ன பண்ணுவீங்க, சும்மா தானே ஒரு ஆண்டவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நாள் தானே அது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், ஆண்டவர் இறந்த மாத்திரம் நாள் இல்லை, அந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. அதை நீங்க ஒவ்வொரு அறியாம அந்த நிறைய பேர் இருக்காங்க. நாம அந்த என்னோட சரௌண்டிங்ஸ் மட்டும் இல்ல, உங்க சரௌண்டிங்ஸும் நிறைய பேர் அதே போல இருக்காங்க. ஆண்டவர் அறியாம எப்ப அவரு பிறந்த தேதி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். நானும் சில காரியங்கள் அவங்களுக்கு என்னவென்றே தெரியாது, எதுக்காக இறந்தாரு, எதனால இறந்தாரு, எங்க இறந்தாரு, அந்த வார்த்தை சில காரியங்கள் அதோட ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. அதே அத்தனை மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் முன்மாதிரியா இருக்கணும். முன்மாதிரியா இருந்தா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல இருந்தோம்னா அந்த பிள்ளைகளும் திகைப்பா இருக்க மாட்டாங்க, திகைச்சு போய் இருக்க மாட்டாங்க. அடுத்த வசனம் எபேசியர் 1:6 நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலதான் நம்மளுக்கு இந்த மீட்பு உண்டாச்சு. நம்ம வந்து அவர் மேல அவர் நம்ம மேல வச்ச கிருபையினாலதான் நம்ம இந்த மீட்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நிறைய பேர் இந்த நேரத்துல உட்காராம எத்தனை பேர் அவங்க ஜாலியா அவங்களோட வாழ்க்கையில, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 3 நாள் லீவுன்னு சொல்லி ஜாலியா இருந்திருக்காங்க. 3 நாள் எங்களுக்கு காலேஜ் லீவு இருந்தாலும் அந்த 3 நாள் லீவ்ல அவங்க ஜாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள்ல ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு நாளும் அந்த அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட காயங்கள் தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அந்த காலங்கள்ல எல்லாவற்றிலும் அந்த இது நான் அப்படி பார்க்கும்போது நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் எனக்கு வந்துச்சு. நான் சீக்கிரம் அவங்ககிட்ட சொல்லுவேன், விசுவாசிக்கிறேன். அதே போல வந்துட்டு யோவான் 10:1-5 11 ஒரு காரியம் இருக்கும். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தை அந்த வசனங்கள் இருக்கும். அப்புறம் அவர் மேய்ப்பனா இருக்கும் போதுதான் நம்ம வந்து ஆடுகளா இருக்கும் போது அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்காரு. நல்ல மேய்ப்பனா இருந்து நமக்காக தான் அந்த ஜீவனை கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் நமக்காக மாத்திரம் இல்லாம உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜீவனை கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்துட்டு அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியாக நம்ம கூட அவர் இருக்காரு. அதை விசுவாசித்து நம்ம ஓடக்கடுவோம். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கைகள்ல ஆணி வந்து ஏசப்பாக்கு எங்க அடிச்சாங்க?
கைகள்ல ஆணி ஆண்டவருக்கு எங்க அடிச்சாங்க? உள்ளங்கையில இல்ல, இந்த இடத்துல அடிச்சாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல தான் அவருக்கு அடிச்சாங்க. ஏன் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அடிச்சாங்கன்னா இதுக்கு வந்துட்டு வெயிட் வந்து 40 to 50 கிலோ வரைக்கும் தான் அதனால தாங்க முடியுமா. இந்த இடத்துல அடிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு வெயிட் வந்து 40 to 50 கிலோ வரைக்கும் தாங்க முடியும். ஆனா இங்க வந்துட்டு 100க்கு மேலாக அந்த வெயிட்டனால தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அடிச்சாங்களாம். அது ஆண்டவர் வந்துட்டு 70 to 75 கிலோ இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனர் நிரூபிச்சிருக்காங்க. அதே போல வந்துட்டு 1968ஆம் ஆண்டுல தான் இதே மாதிரி ஒரு யெகோவானான் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்துட்டு இதே போல அந்த இடத்துல ஆணி அவங்க எலும்பை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல அந்த ஆணியை போல்ஸ் பார்த்துருக்காங்க. இதே போலதான் ஆண்டவரும் மறைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஹிஸ்டரி அவங்களுக்கு உண்டாயிருக்கு. ஆண்டவர் வந்துட்டு 5000க்கும் மேற்பட்ட காயங்களை பெற்றிருக்கிறாரு. 5 காயங்கள் எங்கெங்கன்னா தலையில, கைகள் 2 ஆணி, அப்புறம் காலில் 2 ஆணி, இதெல்லாம் சேர்ந்து 5 காயங்கள்லாம் நமக்காக அவர் பெற்று கொண்டிருக்காரு. இதை திரும்ப அந்த கோட் சொல்றேன். துப்பும் போது இல்லாத வலி, அடிக்கப்படும் போது இல்லாத வலி, சிலுவையில் அறியும் போது இல்லாத வலி, ஈட்டியால் குத்தும் போது இல்லாத வலி, இப்படிதான் அவரை விட்டு போகும்போது இருந்த வலி. அது நம்ம வந்துட்டு நான் திரும்ப அதை சொல்றேன், நம்ம ஏசப்பா விட்டு நம்மளை போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு திகைப்பு தான் நம்மளுக்கிட்ட இருக்கணும். மற்றவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு திகைப்பு நம்ம மத்தியில இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற திகைப்பு மட்டும் தான் நம்மள்கிட்ட இருக்கணும். போயிட்டாருங்கும் போது அப்படியே விட்டுறக்கூடாது. திரும்ப அதுக்காக பெற்றுக்கொள்ளுகிற அந்த பொறுமை நமக்கிட்ட இருக்கணும். பிதாவர் வந்து பிதாக்கும் இயேசுவுக்கும் உள்ள அன்பு எவ்வளவு பெருசுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே போலதான் நமக்கும் ஏசப்பாக்கும் பிதாக்கும் நம்ம 3 பேருக்கும் எவ்வளவு அன்பு இருக்குன்னு மற்ற பிள்ளைகளை காணும்படி நம்ம வாழ கடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.